துரோகியின் தலையை துண்டித்து ஒலுகல்லவின் வீட்டின் முன் போடுங்கள். ஒப்பந்த கொலையாளியின் வாக்குமூலம். திட்டத்தை குலைத்து பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்திய துரோகியின் தலையை வெட்டி உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல்லவின் வீட்டின் முன் வைக்குமாறு அறிவிக்கப்பட்ட ஒப்பந்த கொலைகாரனை மடக்கி பிடித்தது புலனாய்வுத்துறை என்ற செய்தி இலங்கையை மட்டுமல்ல உலகளவில் இன்று பேசப்பட்டு வருகிறது. காரணம், மெக்சிகோவில் போதை ஜாம்பவான் என தன்னை அடையாளப்படுத்தி அமெரிக்காவால் நாடு கடத்தப்பட்டு இன்று வரை மெக்சிகோ அமெரிக்கா என உலகளவில் போதை சங்கிலி தொடர் நாயகன் எல் மென்ஷோ கைது செய்ய முற்படும் பொழுது சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதையடுத்து எல் மென்ஷோவின் ஆதரவாளர்கள் மெக்சிகோ இராணுவத்துடன் சண்டையிடுவதுடன் மெக்சிகோவின் முக்கிய இடங்கள் எல் மென்ஷோவின் ஆதரவாளர்களால் தீயிட்டு கொளுத்தப்பட்டு வருகின்றன. இதனை கட்டுப்படுத்த 10,000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை களத்தில் இறக்கியுள்ளது மெக்சிகோ அரசு. ஆனால் இதுவரை இந்த நிலைமை கைமீறி செல்கிறதே தவிர கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. இது எங்கோ மெக்சிகோவில் ஏதோ ஒரு கிளர்ச்சியாளர்களுக்கு இடையில் நடக்கிறது என்று கடந்து செல்ல முடியாத நிலையில் இன்று இலங்கை இருக்கிறது. காரணம், புது வருடம் பிறந்து 2 மாதங்கள் நிறைவடைய முன்னர் 11 துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றுவிட்டன. எந்த ஒரு துப்பாக்கியும் சாமானியனை சுடவில்லை. போதை வியாபாரிகளைத்தான் சுட்டுவிட்டனர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு துப்பாக்கி கலாச்சாரம் ஓங்கிவிட்டது. இதற்கு காரணம், போதை வியாபாரிகளுக்கு உடந்தையாக உள்ள முப்படையினர்தான் என்னும் பொழுது இலங்கையின் பாதுகாப்பு எந்தளவில் உள்ளது என்று தேடி பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். போர் என்று எம்மை விட்டு பிழைத்தவர்கள் எல்லாம் பறந்து விட்டார்கள். விற்கப்பட்ட நாங்கள் வீதிகளில் நிற்கும் பொழுது எமக்காக எந்த ஒரு பாதையும் திறக்கப்படாமல் நடைப்பிணங்களாக வாழ்ந்து வரும் நிலையில் இன்று போதை கலாச்சாரம் வானை பிளக்கும் அளவு வளர்ந்துவிட்டது. போர் முடிக்கப்பட்ட பின் படையினருக்கான கேள்விகள் குறைக்கப்படும் பொழுது வெளியே போனவர்களை வலை வீசி தூண்டில் போட்டனர் போதை வியாபாரிகள். பணத்துக்காக போனவர்களை போதையால் மூளைச்செலவை செய்தனர். இதனால் போதை பாவிக்காமல் இருக்க முடியாத நிலையில் போதை வியாபாரிகளுக்கு கூலி தொழிலாளர்களாக மாறினர் முப்படையினர். இதனை சாதகமாக பயன்படுத்திய போதை வியாபாரிகள் தமது திட்டத்தை கச்சிதமாக நகர்த்தி வருகின்றனர். இதன் ஓர் அங்கம்தான் வெளிநாட்டில் மறைந்துள்ள பிரான்ஸ் ரூபன் மற்றும் அங்கொட பிரியங்க இருவரும் இணைந்து தீட்டிய கொலை முயற்சி நேற்று அம்பலத்துக்கு வந்தது. உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல்லவுக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைய அண்மையில் கிரிந்த கடற்கரையில் பாரியளவிலான போதைப் பொருள் கடத்தல் இடம்பெறவுள்ளது என்ற தகவல் கிடைக்கப்பெற்றதும் அவரின் தலைமையில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் 350 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. அத்துடன் இந்த போதைப் பொருட்களை வெளியிடங்களுக்கு பகிரும் வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டத்தினரை கைது செய்ததுடன் அவர்கள் வந்த வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அங்கொட பிரியங்க, பிரான்ஸ் ரூபன் இருவரும் பெரும் நஷ்டமடைந்ததுடன் தமது விநியோக தொடர் துண்டிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதால் இவர்கள் இருவரும் தமது திட்டம் எவ்வாறு ரொஹான் ஒலுகல்லவுக்கு தெரிந்திருக்கும், இந்த திட்டத்தை துப்பறிந்து போலீசாருக்கு வழங்கிய துரோகி யார் என தேடத் தொடங்கினர். தமது தேடலுக்கு இராணுவ புலனாய்வாளரை பயன்படுத்தி ஒரு சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்று தகவல்களை சேகரித்த பின் இந்த தகவல்களை ஒப்பந்த கொலைக்காரருக்கு வழங்குமாறு அறிவித்தனர். இந்த ஒப்பந்த கொலைகாரர் போதைக்கு அடிமையானவர். ரத்தினபுரியில் நடந்த சுற்றி வளைப்பில் சந்தேகத்துக்கிடமான முறையில் இவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கும் பொழுது அவர் வழங்கிய ஒப்புதல் வாக்குமூலம்தான் இன்று மெக்சிகோ போல் இலங்கை ஆகிவிடுமோ என்ற எண்ணத்தை தோற்றுவித்துள்ளது. அதாவது, நான் ஒரு ஒப்பந்த கொலைக்கு சம்மதித்து விட்டேன். கிரிந்த கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருளால் பெரும் நஷ்டமடைந்து விட்டார் பிரான்ஸ் ரூபனும் அங்கொட பிரியங்கவும். மிகவும் சூட்சுமமான முறையில் பாதுகாப்பாக கடற்பரப்புக்கு வந்த 350 கோடி போதைப் பொருளை உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல்ல குழுவினர் கைப்பற்றியுள்ளனர். இவர்களுக்கு தகவல் வழங்கியவரின் தகவலை இராணுவ புலனாய்வாளரின் உதவியுடன் இனங்காணப்பட்டு
அவரை போலீஸ் உடையுடன் வீட்டிற்கு சென்று வெளியில் அழைத்து வந்து சுட்டு படுகொலை செய்துவிட்டு அவரின் தலையை லொஹான் ஒலுகல்லவின் வீட்டின் முன் போட்டால் இனிவரும் காலங்களில் போலீசாருக்கு தகவல் வழங்கும் துரோகிகளுக்கு இதுதான் நடக்கும் என்று பலருக்கு பயம் வரும். இதனாலேயே என்னை இக்கொலைக்கு அமர்த்தினர் என வாக்குமூலத்தை வழங்கினர். ஆனால் போலீசாருக்கு தகவல் வழங்கியவரை இனங்காண சென்றவர் இராணுவ புலனாய்வாளர். அதேபோல் போலீசாருக்கு ரகசிய தகவல்களை கொடுத்தது யார் என்று போதை வியாபாரிகளுக்கு உடனே தெரியுமானால் போலீசுக்குள்ளும் போதை வியாபாரிகளுடன் தொடர்புடையவர்கள் இன்று வரை பயணித்துக் கொண்டிருப்பதுதான் வேதனையான விடயம். இன்று மெக்சிகோவில் வீதிக்கு இறங்கி இராணுவத்துடன் சரிக்குச்சரி போதை வியாபாரி கூட்டம் போரிட்டு வருகிறது என்றால் நாளை இலங்கையிலும் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களுடன் எத்தனை பேர் வீதிக்கு வருவார்கள் என்று தெரியாது. இலங்கையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு ஜனாதிபதிக்கே உரியது. தைப்பொங்கல் பொங்கிவிட்டு பாதிக்கப்பட்ட பலருள் சிலருக்கு வீட்டை கட்டி கொடுப்போம் என உறுதியளித்துவிட்டு நிரந்தரமற்ற சம்பள உயர்வை காட்டி மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருக்கலாம். பாதுகாப்பு என்ற பார்வையில் இன்னும் அரசின் திட்டம் முழுமை பெறவில்லை என்பதுதான் வேதனையான விடயம்.